So unit 1 animal diversity and phylogeny. Animal diversity அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு it refers to the variety of different animals found on earth. ஓகேங்களா, அதாவது different animals means human beings, lion, tiger, ஸோ லைக்வைஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து இந்த எர்த்துக்குள்ள இருக்கிறது தான் வந்து அனிமல் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்குது. கேட் இருக்குது, டைகர் இருக்குது, லயன் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். பிசிக்கலாட்ட டிஃப்ரெண்டா இருக்குது. தென் நியூட்ரிஷன் இன்டேக் பண்றது, இதுல எல்லாமே அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் எல்லாமே சேர்ந்து இந்த பூமியில தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அனிமல் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைலோஜெனி. ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் எவல்யூஷனரி ஹிஸ்டரி and a relationship among different species or group of organisms. ஓகேங்களா, அதாவது எவல்யூஷனரி ஹிஸ்டரி, ஒரு ஆர்கானிசம் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்பீசிஸ் ஆகட்டும், ஸோ எப்படி வந்து அதோட ஆன்சிஸ்டார்ல இருந்து எவல்யூஷனரி அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆகி நவ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி சொல்றது தான் ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒரு ஸ்பீசிஸுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் இடையில வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் இருக்குது, சிம்பான்சி இருக்குது, கொரில்லா இருக்குது. தீஸ் ஆர் ஷேர் எ காமன் ஆன்சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே ஆன்சிஸ்டர் ஒன்னு தான். ஆனா இது வந்து எவல்யூஷன் ஆகி டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஆட்டு இருக்குது. ஹியூமன் ஒரு ஸ்பீசிஸா இருக்குது, கொரில்லா ஒரு ஸ்பீசிஸா இருக்குது, சிம்பான்சி வந்து வேற ஸ்பீசிஸா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆன்சிஸ்டர் வந்து காமனா தான். ஓகேங்களா, சோ இந்த மாதிரிப்பட்ட ஹிஸ்டரிய சொல்றதுதான் வந்து ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? அனிமல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது டிஃபரெண்ட். ஆனா அனிமல்ஸ் வந்து இந்த எர்த்துக்குள்ளாடி இருக்கிறது தான் வந்து எனக்கு அனிமல் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. ஃபைலோஜெனின்னு சொல்லக்கூடியது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசிஸோட எவல்யூஷனரி ஹிஸ்டரிய வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட டீடைலா இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. இட் ரெஃபர்ஸ் டு த வே சயின்டிஸ்ட் டிஃபைன் அண்ட் ஐடென்டிஃபை டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஒரு சயின்டிஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஆர்கானிசத்தை வந்து டிஃபைன் பண்றாங்க, தென் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க, அந்த ஒரு வேய சொல்றதுதான் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதோட ப்ரொபோனன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் மெய்யர் அப்படிங்கறதான் இதோட ப்ரொபோனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து பயாலஜிக்கல் கான்செப்ட் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா group of organisms that can interbreed and produce fertile offspring. ஓகேங்களா, பயாலஜி அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுறது மெயினா வந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துல வந்து இன்டர்பிரீட் வந்து நடக்கும். ஓகேங்களா, சோ இந்த ஒரு குரூப் ஆஃப் அந்த இன்டர்பிரீடிங் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இடையில மட்டும்தான் நடக்க முடியும். அஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் இது ஓகேங்களா, இன்டர்பிரீடோட அந்த ஒரு ரிசல்ட்ல வந்து ஃபர்டைல் ஆஃப் ஸ்பிரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம். இப்போ பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட்னாலே உங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இடையில இன்டர்பிரீடு நடக்குது, அந்த இன்டர்பிரீடோட ரிசல்ட்ல வந்து ஃபர்டைல் ஆஃப் ஸ்பிரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ஹியூமன்ஸ் பிலாங்ஸ் டு த ஸ்பீசிஸ் ஆஃப் ஹோமோசெப்பியன்ஸ். சோ எல்லாமே வந்து ஹோமோசெப்பியன்ஸ் கீழே வரக்கூடியதான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும். ஓகேங்களா, சோ அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் எல்லாமே ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீசிஸ் கீழே தான். ஓகேங்களா, சோ இந்த குரூப் கீழே வரக்கூடிய அந்த இது ஆர்கானிசத்துக்கு இடையில இன்டர்பிரீட் பண்ணிக்க முடியும். அந்த இன்டர்பிரீடோட ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, சோ இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, ஜெனட்டிக் கொகிஷன். சோ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா மாதிரியே அவங்களோட பிள்ளைங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, சோ அம்மா மாதிரி ஹேர் இருக்கும், அம்மாவுக்கு ஹேர்லி ஹேரா இருந்ததுன்னா
பிள்ளைங்களுக்கு வந்து கர்லி ஹேரா இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஐஸ் வந்து ப்ரௌனிஷா இருந்ததுன்னா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ஸோ இதெல்லாமே வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து செகண்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்றதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீசி ஸ்பீசிஸ் கான்செப்ட். ஓகேங்களா? பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வரம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு பவுண்டரி லைன் மாதிரி. ஓகேங்களா? சோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. asexual organisms are not applicable to organism that reproduce asexually. ஓகேங்களா? சோ asexual வந்து reproduce பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா பாக்டீரியா கொடுத்திருக்காங்க, சம் பிளான்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபங்கை. ஓகேங்களா? தென் ஃபாசில்ஸ் கொடுத்திருக்காங்க cannot be applied to extinct organisms. சோ அழிஞ்சு போன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? geographically isolated populations. Okay, difficult to determine if population that are geographically separated would interbreed if brought together. So already நமக்கு தெரியும் அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு இடையில மட்டும்தான் இன்டர்பிரேட் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? So hybridization, some distinct species can hybridize in nature. ஓகேங்களா? distinct different species can hybridize in nature. Some birds species plants or produce fertile offspring. ஒரு fertile offspring வந்து fertile offspring ஓட மீனிங் என்ன அப்படின்னா அதாலையும் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து உருவாக்க முடியும். அந்த ஒரு கேப்பபிலிட்டி உள்ள அந்த ஒரு இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா fertile offspring வந்து சொல்றோம். ஓகேங்களா? Then time dimensions only consider species at a single point in time, not their evolutionary history. So அவங்களோட evolutionary history எல்லாம் வச்சுட்டு நம்ம பண்றது. ஓகேங்களா? ஸோ பயாலஜிக்கல் இது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் அதோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட். ஓகேங்களா? சோ மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட்னு சொல்லக்கூடியது ஸ்பீசிஸ் ஆர் டிஃபைன்ட். எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அதோட பிசிக்கல் கேரக்டர்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லும்போது அதுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ கேட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. லயன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த ஸ்பீசிஸை வந்து என்னது டிவைட் பண்றதுதான் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆமா சாரி மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மார்பாலஜிக்கல்னாலே பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட சைஸ் கலர் எல்லாமே இன்க்ளூட் ஆகிதான் வரும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலுமே டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிளாக் கலர் சில பீப்புள் இருப்பாங்க, இருக்கிறாங்க ப்ரௌனிஷா இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்க முடியும். இப்போ கலர் வந்து டசன்ட் மேட்டர். இந்த பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் சைஸ். சிலர் வந்து என்னது ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, சிலர் வந்து என்னது கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, சிலர் வந்து மீடியம் சைஸா இருப்பாங்க. அது வந்து இங்க டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கலர் சைஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஷேப்பு சிலர் வந்து அந்த கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க, சிலர் குண்டா இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? இதோட ப்ரொபோனன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அண்ட் லின்னேயஸ். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லுக்ஸ் லைக் டிஃபைன்ஸ் த ஸ்பீசிஸ். சோ ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஒருத்தரை போல இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க. பாக்குறதுக்கு வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க. ஆர்கானிசம் ஷேரிங் a set of distinguishing morphological features belonging to the same species. யாரெல்லாம் ஒரு சேம் ஸ்பீசிஸ் அண்டர்ல வராங்களோ அவங்க எல்லாரோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும்னா சேமா தான். மேபி சைஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம், கலர்ல சேஞ்சஸ் வரலாம், ஷேப்ல கொஞ்சம் சேஞ்சஸ். சோ பிராக்டிகல் அண்ட் வைட்லி அப்ளிகபிள். இது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அது வந்து கேட்டுக்கு கீழே வரக்கூடிய கேட்டா இருந்தாலும் சரிதான், லைன்ஸ் கீழே கூடிய லைன்ஸா இருந்தாலும் சரிதான், ஹியூமன்ஸ் கீழே வரக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே சேம். சோ இத வந்து ஈஸியா வந்து நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அண்ட் மெஷர் பண்ணிக்க முடியும். ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோடனே சொல்லிடலாம் அது வந்து லயனா
இல்ல கேட்டான்னு சொல்லிக்க முடியும். மோரார்லஸ் சேமா இருந்தா கூட அதோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொல்ல முடியும். இது லயன் தான், இது கேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஹியூமன் பீயிங்ஸ பார்த்தாலும் இவங்க ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மக்கள் தான் ஆ சீக்கிரம் ஐடென்டிஃபை ஆமா 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 ஆமா. அது வந்து எதுல வரும்னா மெயினா வந்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடியது. ஓகேங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இப்போ உங்க அம்மா அப்பாவோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் ஏன்னா எனக்கும் இருக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கும். சோ ஹியூமன் பீயிங்ஸ்னு சொன்னாலே அது கண்டன வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து சேம் ஆகும். பட் கலர்லயோ இல்ல சைஸ்லயோ ஷேப்லயோ கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்து வரும். அவ்வளவுதான். ஓகேங்க. இத வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் மெஷர் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வந்து அப்சர்வ் சொல்லக்கூடியது பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்ல. இவங்க ஹியூமன் பீயிங்ஸ் தான், இவங்க கேட் தான், இவங்க லயன் தான், இவங்க டைகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் வி கேன் மெஷர் இட். ஓகேங்களா? சோ எந்த ஹைட்ல இருக்கும், எந்த வெயிட்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா வி கேன் மெஷர். அது கேட்டா இருந்தாலும் சரிதான், ஹியூமன் பீயிங்ஸா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் யூஸ் ஃபீல்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். இவங்க அவங்களோட எல்லா விஷயம் அது எந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துப்பாங்க, எந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடக்கும், எல்லாமே வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ லிமிட்டேஷன் அது ஆல்ரெடி அதுல இருந்த மாதிரி உங்களுக்கு இதுலயே கொஞ்சம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. கிரிப்டிக் ஸ்பீசிஸ் அதாவது ஸ்பீசிஸ் தட் ஆர் மார்பாலஜிக்கலி ஐடென்டிக்கல் பட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் அண்ட் ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்ட். ஓகேங்களா? ஸோ மெனி இன்செக்ட்டுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஐடென்டிக்கல் மார்பாலஜிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும் பட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டடா இருக்கும். சில அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? பாக்குறதுக்கு வந்து ஒன்னே மாதிரி தான் இருக்கும் எல்லா பட்டர்ஃபிளைஸ். பட் எல்லா பட்டர்ஃபிளைஸுக்கு இடையில இன்டர்பிரேட்டிங் வந்து பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்குன்னு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கும். அது கூட மட்டும்தான் அதால இன்டர்பிரேட்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அது வந்து இதுல இருக்கக்கூடிய லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லும் போது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இதுல வந்து சில இன்செக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒன்னே மாதிரி தான் இருக்கும். பட் அதுகளுக்கு இடையில இன்டர்பிரேட் வந்து பண்ணிக்க முடியாது. சேம் ஸ்பீசிஸா இருந்தா மட்டுமே இன்டர்பிரேட் வந்து பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கிரிப்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? செக்ஸுவல் டைமார்பிசம் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ் கேன் லுக் வெரி டிஃப்ரெண்ட். இப்ப நம்மளோட பார்த்தாலே தெரியும். சோ மேல பார்த்தா டிஃப்ரெண்டா இருப்பாங்க, ஃபீமேல பார்த்தா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதான் வந்து செக்ஸுவல் டைமார்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் மார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வித்தின் தி சேம் ஸ்பீசிஸ் கேன் ஷோ சிக்னிபிகண்ட் மார்பாலஜிக்கல் வேரியேஷன். சோ அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து ஹியூமன் பீயிங்ஸா இருந்தாலும் எல்லாருமே ஒன்னே போல இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அவங்களோட கலர்ல டிஃப்ரெண்ட் இருக்குது, சைஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு. Ontogenetic variation. Immature and mature forms of organism can look very different. நம்ம பார்த்தாலே தெரியும். சின்ன குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்க? ஒரு சைஸ்ல இருப்பாங்க. கொஞ்சம் வளர வளர அவங்களோட சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கை கை வளருது, கால் வளருது, எல்லாமே வந்து வளருது. அப்ப இம்மெச்சூரா இருக்கும்போது ஒரு விதமா இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு விதமா இருக்காங்க. மெச்சூரா இருக்கும்போது இன்னொரு விதமா இருக்கிறாங்க. இப்போ கேட் எடுத்துக்கிட்டாலும் அதேதான். அதோட ஆஃப்ஸ்பிரிங்க பார்க்கும்போது ஒரு விதமா இருக்குது. சோ ஒரு என்னது மெச்சூரான ஒரு கேட்ட பார்க்கும்போது இன்னொரு விதமா இருக்குது. அதான் வந்து ஆன்டோஜெனடிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிலைஸ் ஆன் தி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ். சோ ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை பேஸ்ட் அப்பான் பண்ணி ஆஃப் ஏ சிஸ்டமேட்டிக் டு டிஃபைன் வாட் கான்ஸ்டிடியூட் ஏ சிக்னிபிகண்ட் மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஸ். சோ ஒரு இம்பார்ட்டன்டான மார்பாலஜிக்கல் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு சயின்டிமேட்டிஸ்ட் அதாவது சிஸ்டமேட்டிஸ்ட். சோ ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எப்படி ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அந்த பேசிஸ்ல வந்து டிஃபரெண்டா வர்றதுக்கான சான்சஸும் உண்டு. ஓகேங்களா? இது வந்து சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எவல்யூஷனரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நமக்கே தெரியும். எவல்யூஷன் எப்படி வந்து ஒரு ஆன்சிஸ்டார்ல இருந்து எவல்யூஷன் நடந்து நவடேஸ் வந்து ஒரு ஸ்பீசிஸும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதா வந்து என்னது எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட ப்ரொபோனன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கெய்லார்ட் சிம்சன் அப்படிங்கிறோம். ஓகேங்களா?
அண்ட் எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் இஸ் லீனியேஜ். லீனியேஜ்னாலே என்னது, ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்பீசிஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி இருக்குது அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? இதோட கீ ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸஸ் ஆன் ஏ ஸ்பீசிஸ் அஸ் ஏ லீனியேஜ் எவல்யூஷன் எவால்விங் இண்டிபெண்டன்ட்லி த்ரூ டைம். ஓகேங்களா? சோ ஒரு இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அந்த குரங்குல இருந்து வரும்போது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எல்லாமே நடந்துதான் இன்னைக்கு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா வந்து எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது வந்து டைம் எடுக்கும். சோ இன்னைக்கு வந்து குரங்கா இருந்தவங்க நாளைக்கே மனுஷனா மாறிட மாட்டாங்க. ஒரு சேஞ்சஸுக்கும் அது ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எடுக்கும். சோ இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகபிள் டு போத் செக்சுவல் அண்ட் ஏசெக்சுவல் ஆர்கானிசம். இது வந்து செக்சுவல் ஆர்கானிசத்துக்கும் பொருந்தும், ஏசெக்சுவல் ஆர்கானிசத்துக்கும் வந்து பொருந்தும். ஓகேங்களா? அப்ளிகபிள் டு ஃபாசில் ஸ்பீசிஸ். ஃபாசில் ஸ்பீசிஸுக்கும் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். சோ இதோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டு அப்ளை இன் பிராக்டிஸ் அஸ் டிஃபைனிங் செப்பரேட் எவல்யூஷனரி ரோல் அண்ட் டெண்டன்சிஸ் கேன் பி சேலஞ்சிங் வித்வுட் எக்ஸ்டென்சிவ் ஃபாசில் ரெக்கார்ட் ஆர் ஜெனடிக் டேட்டா. சோ வந்து நமக்கு வந்து கிளியரான டேட்டாஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதுல இருந்து தான் டிஃபரன்ஷியேட் ஆகி ஒரு சேஞ்சஸ் எல்லாமே நடந்து கம்ப்ளீட்டா வந்திருக்கு அப்படிங்கிற வந்து டேட்டாஸ் வந்து தெரியும். இது இவ்வளவு வந்து உங்களுக்கு என்னன்னா எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பைலோஜெனடிக் ஸ்பீசிஸ் கான்செப்ட். பைலோஜெனடிக் ஸ்பீசிஸ் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன். பைலோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட டாபிக்கே என்னது, அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பைலோஜெனிக். ஓகேங்களா? பைலோஜெனின்னு சொன்னாலே என்னதுதான், எவல்யூஷனரி ஹிஸ்டரி தான். ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து எப்படி வந்து ஒரு ஸ்பீசிஸும் சேஞ்ச் ஆகி அவருடைய எப்படி இருக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது பைலோஜெனடிக். இதோட ப்ரொபோனன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோயல் கிராக்ராஃப்ட் 1983. குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஷேர் ஏ காமன் ஆன்சிஸ்டர். இது மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து எப்படி ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து எவால்வேட் ஆகி வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸா இருந்தாலும் சரிதான், தென் சிம்பான்சியா இருந்தாலும் சரிதான், கொரில்லாவா இருந்தாலும் சரிதான், இந்த மூணுக்குமே வந்து ஆன்சிஸ்டார் வந்து காமனா தான் இருப்பாங்க. இந்த காமன் ஆன்சிஸ்டார்ல இருந்து இந்த மூணு ஸ்பீசிஸும் வந்து எப்படி வந்து எவால்வேட் ஆகி பிரிஞ்சு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேற ஃபேமிலி ட்ரீயா இருக்கும், எனக்கு வேற ஃபேமிலி ட்ரீயா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கும் கொரில்லாவுக்கும் தென் சிம்பான்சிக்கும் ஒரு பைலோஜெனடிக் ட்ரீ வரைஞ்சோம்னா ஆன்சிஸ்டார் வந்து காமனா தான் இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொரு நாட்டு எப்படி எவால்வேட் ஆகி வருது அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து என்னது ஜெனடிக் ஸ்பீசிஸ் கான்செப்ட். ஒரே குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இடையில, அதாவது ஃபேமிலி வந்து ஒன்னா இருக்கும். இதுல வந்து கரெக்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருக்கும். பட் வந்து என்னதான் இருக்கும், ஆன்சிஸ்டார் வந்து காமனா இருப்பாங்க. சோ அந்த காமன் ஆன்சிஸ்டார்ல இருந்து ஒரு ஸ்பீசிஸும் வந்து எப்படி எவால்வேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்றது பைலோஜெனடிக் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுதான் உங்களுக்கு பைலோஜெனடிக் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது செக்ஷுவலுக்கும் ஏசெக்ஷுவலுக்கும் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேங்களா? தென் ஃபாசில் டாக்ஸாவுக்கும் இதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பீசிஸ் அஸ் ஈவன் மைனர் ஜெனடிக் ஆர் மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? மைனர் ஜெனடிக், அதாவது நமக்கும் கொரில்லாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸும் கொரில்லாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபரெண்டா இருக்காது. ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் வந்து சேமா தான். ஓகேங்களா? சோ நம்மள மாதிரியே என்ன பண்ணும் கொரில்லா, சிம்பான்சி எல்லாமே அத வந்து நம்ம காமனா என்ன சொல்லுவாங்க, மனுஷ குரங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ இதெல்லாமே வந்து கொரில்லாவில வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? பட் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? கொரில்லாவுக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கு இடையில இன்டர்பிரேட்டிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் கொரில்லாவுக்கும் சிம்பான்சிக்கும் இடையில இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியாது. பட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும்.
ஸோ அதர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்காலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்காலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீசிஸ் இஸ் a group of organism that occupy the same ecological niche. ஸோ அந்த எக்காலஜிக்கல் நைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேமா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகக்னேஷன் ஸ்பீசிஸ் கான்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபோக்கஸஸ் ஆன் தி ஸ்பெசிபிக் மேட்டர் ரெகக்னேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டர்பிரேட் நடக்கும் இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் வந்து என்னது மேட்டர் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கொகிஷன் ஸ்பீசிஸ் கான்செப்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தட் மெயின்டைன் தேர் ஐடென்டிட்டி த்ரூ ஜெனட்டிக். ஜெனட்டிக் மூலமாட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஷோ பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொகிஷன் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்காலஜிக்கல் மெக்கானிசம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் அந்த கொரில்லா அந்த மாதிரி உள்ளதுக்கோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மோரார்லஸ் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. ஸோ இந்த ஜெனட்டிக் மூலமாட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஷோ பண்றதுதான் கொகிஷன் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இவ்வளவு வந்து அவங்களுக்கு என்னது ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஓகே தானே? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியரார்ச்சிக்கல் டாக்ஸா. ஓகேங்களா? இதுதானே உங்களுக்கு புரியலன்னு சொன்னது. ஹியரார்ச்சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபரெண்ட்டை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை வந்து கிளாசிஃபை பண்றதுதான் ஹியரார்ச்சிக்கல் டாக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்மளோட வேர்ல்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோ மெனி ஸ்பீசிஸ் ஆர் தேர், இஸ்ன்ட் இட்? நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. பிளான்ட் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. மெயினா ரெண்டா கிளாசிஃபை பண்ணோம்னா பிளான்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிடலாம். பிளான்ட் கீழே எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் பிளான்ட் இருக்குது, அனிமல்ஸ் கீழே எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் சோ மெனி அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு காமனா சொல்ல போனா ஒரே வேர்ட்ல நம்ம சொன்னோம்னா அது வந்து புரியாது. சோ எந்த அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த இது என்ன, அதுக்கிடையில காமனா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அதோட டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இது எல்லாமே மாத்துறதுக்காக தான் என்னது ஒரு ஆர்டருக்கு வந்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்னா இப்ப ஈஸியா வந்து ஒரு ஸ்பீசிஸ வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதோட நியூட்ரிஷன் எந்த மாதிரி இருக்கும், அதோட ரீப்ரொடக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இந்த ஒரு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிளாசிபிகேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு கிளாசிபிகேஷன் தான் ஹெரார்ச்சிக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இட் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபையிங் லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா? சோ லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாசிஃபை பண்றோம் into a group. ஒரு குரூப் பார்ட் வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் சிமிலர் கேரக்டர்ஸ். அதுக்கு இடையில என்னென்ன சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்குது அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கு, அரேஞ்ச் இன் ரேங்க் ஆர்டர். இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேங்க் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இந்த ரேங்க் ஆர்டர்ல அரேஞ்ச்மெண்ட் பண்றதுதான் ஹியரார்ச்சிக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? ரேங்க்னு சொல்லும்போது மேல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஜெனரல் டு ஸ்பெசிபிக்கா. ஓகேங்களா? இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டு அந்த ஒரு ஆர்டர் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டு ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது பொதுவானதா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக 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 ரொம்ப ப்ராடா இருக்கிறது போக 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 நேரம் ஆகி ரொம்ப ஸ்பெசிபிக்கா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஹியரார்ச்சிக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் குரூப். ஓகேங்களா? சோ லார்ஜர் மோர் இன்க்ளூசிவ் குரூப் கண்டெயின் ஸ்மாலர் மோர் எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸாம்பிள் கிங்டம் அனிமேலியா. சோ அது கீழே வந்து என்ன வரும், ஃபைலம் வரும். ஈச் ஃபைலம் கண்டெயின் மெனி கிளாஸஸ் வரும். அந்த ஒரு ஆர்டர் நான் முதல்ல சொல்லிடட்டுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமைன். சோ இதுதான் இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் ரேங்க்னா இங்க வந்து இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ வந்து எந்த பேசிஸ்ல வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக் யூகாரியாட்டிக் தெரியும் தானே? ஓகே. சோ அந்த பேசிஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், கிளாசிஃபை பண்றோம். ஓகேங்களா?
சோ இதனாலதான் வந்து இப்ப எல்லா அனிமல் இதுல இருக்கக்கூடிய பிளான்டா இருக்கலாம், தென் வந்து அனிமலா இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரே குரூப்ல வந்து கொண்டு வாங்க. 2 குரூப்ல கொண்டு வாங்க. ஓகேங்களா? சோ ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து கிளாசிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஆர்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டொமைனிக் கீழ உங்களுக்கு ஆர்கியா அப்படின்னு சொல்றது வந்து கொடுத்துருக்காங்க. இத வந்து என்னது ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் ஆஃப்டன் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் செல்ட் ஆர்கானிசமா இருக்கும் வித்தவுட் எ ட்ரூ நியூக்ளியஸ். ஓகேங்களா? ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்கா. எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லயும் இதால சர்வைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் அதால அதுல வந்து சர்வை பண்ணிக்க முடியும். சலைன் வாட்டரா இருந்தாலும் சரி அதனால அதுல வந்து சர்வை பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹோல்டு வாட்டரா இருந்தாலும் ஹோல்டு ஏரியா ஹோல்டு வாட்டரா இருந்தாலும் அதால சர்வை பண்ணிக்க முடியும். சோ அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டன் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா. சோ அதர் ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்னது ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அதர் ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூகாரியோட்டிக். யூகாரியோட்டிக்னா நமக்கு தெரியும் ட்ரூ நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இன்க்ளூடிங் அனிமல்ஸா இருக்கலாம், பிளான்ஸா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், புரோட்டிஸ்டாவா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? ஆர்கனல்ஸ் எங்க இருக்கும் நமக்கு செல்ஸுக்குள்ளாடி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் டொமைன். அந்த டொமைனை வந்து எந்த பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக். சம் பாக்டீரியாவை மட்டும் வந்து வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. யூகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம். கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது லார்ஜ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ட்ரையட்ஸ் லைக் செல் டைப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த பேசிஸ்ல வந்து அதை வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ப்ராட் கேட்டகரி. ஸோ ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய டொமைன் லைக்வைஸ் அதே மாதிரி தான் இது வந்து ப்ராட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? So historically, Linnaeus recognized animals and plant kingdom. So two kingdom classification already படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஸோ அதை வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி லின்னேயஸ் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்க. ஸோ இதை வந்து ஹோல் அனிமல்ஸை வந்து அனிமல் கிங்டத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஹோல் பிளான்டைம் வந்து பிளான்ட் கிங்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ மாடர்ன் கிளாசிபிகேஷன் ஆஃப்டர் இன்க்ளூட். ஸோ நவடேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றது என்ன கிங்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? சோ அந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமேலியா, பிளான்ட், ஃபங்கை, புரோட்டிஸ்டா அண்ட் மொனீரா. ஓகேங்களா? சோ இதை வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப கிங்டம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் இருக்குது, 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் இருக்கும். ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிங்டம் கிளாசிபிகேஷன். இது வந்து பிளான்ட் அனிமல்ஸ் ஜஸ்ட் கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நவடேஸ் ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் அனிமேலியா, பிளான்டே, ஃபங்கை, புரோட்டிஸ்டா அண்ட் மொனீரா. ஓகேங்களா? ஸோ கிங்டம் ஓகே தானே? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைலம். ஃபைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் குரூப்பிங் வித்தின் கிங்டம். கிங்டத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸை வந்து ஃபைலத்துல வந்து கீழே எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் பாடி பிளேன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். பின்னாடி படிப்போம், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் படிப்போம். ஸோ அதுல இருக்கக்கூடிய பாடி பிளேன், அதோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைலத்துக்கு கீழே வந்து அதை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? கிங்டத்துக்கு கீழே இருக்கக்கூடியது அகைன் ஃபைலத்துக்கு கீழே வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டேட்டா இன் அனிமேலியா, மேக்னோலியோஃபைட்டா இன் பிளான்டே. ஸோ இதெல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ். அடுத்து வந்து இந்த ஃபைலத்துக்கு கீழே இருக்கக்கூடியதை வந்து நெக்ஸ்ட் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது grouping within a phylum sharing more specific characters.
சோ ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றக்கூடிய ஆர்கானிசத்தை எல்லாமே ஒரு கிளாஸுக்கு கீழே வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? வித்தின் எ ஃபைலம் ஷேர் மோர் ஸ்பெசிபிக் பாடி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பேக் போன் பிரசண்டா இருக்கும், வித்தவுட் பேக் போனா இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரே கிளாஸுக்கு கீழே வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர், மோர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனாகவும் வந்து மோர் ஸ்பெசிபிக்கா இருக்கிறது எல்லாமே ஒரு இதே கிலோ கிளாஸ்ல இருக்கக்கூடியதுல எது வந்து அந்த ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனாகவும் வந்து மோர் க்ளோஸ்டா இருக்குதோ அதை வந்து குரூப் ஆர்டர் கீழே வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ப்ரிமைட்ஸ் வித்தின் மெமாலியா. ஓகேங்களா? ப்ரிமைட்ஸா இருக்கும், அதுக்குள்ளாடி மெமாலியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ். ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ் வந்து ஒண்ணு மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, ஹியூமன் பீயிங்ஸ்லயும் ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ் ஒண்ணு மாதிரி இருக்கும், கொரில்லாவுக்கும் இருக்கும், சிம்பான்சிக்கும் இருக்கும்னு சொன்னேன் தெரியுமா. இது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வரதுலதான் அது வந்து என்னது டிஃபரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபேமிலி எ குரூப் வித்தின் அண்ட் ஆர்டர். ஆர்டருக்குள்ளாடி இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதுல க்ளோஸ்டா இருக்கக்கூடியது. தென் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து க்ளோஸா இருக்கக்கூடியது எல்லாமே ஃபேமிலி கீழே வருது. ஓகேங்களா? ஹோமினிடே வித்தின் தி பிரிமேட்ஸ். பிரிமேட்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஹோமினிடே அது கீழே வரக்கூடிய எல்லாமே. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீசிஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தென் ஜீனஸ். ஸோ a group of closely related species. ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஒண்ணு மாதிரி இருக்கு. ஹோமோ வித் ஹோமினிடே. ஹோமினிடேக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஹோமோ கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? ஸ்பீசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் இன்டர்பிரேட். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்பீசிஸ் கான்செப்ட்ல இருக்கக்கூடியது மாதிரி கேன் இன்டர்பிரேட் அண்ட் சயின்டிபிக் நேம் ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். சயின்டிபிக் வந்து அதுக்கு வந்து பர்டிகுலர் நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சப் ரேங்கும் இருக்கு. டு அகாமடேட் த vast diversity of life, intermediate rank are often used such as subphylum, subclass, suborder, subfamily அப்படி எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டொமைன் கொடுத்திருக்காங்க, கிங்டம் கொடுத்திருக்காங்க, ஃபைலா கொடுத்திருக்காங்க, தென் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்ஃபைலம் இருக்கும், உங்களுக்கு சப் ஆர்டர் இருக்கும், சப் ஃபேமிலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து சப் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஹியூமன் கிளாசிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டொமைன் வந்து என்னது யூகேரியா. யூகேரியானா உங்களுக்கு தெரியும் என்னது, ப்ரோ நியூக்ளியஸ் வந்து பிரசண்டா இருக்கும். தென் வந்து என்னது மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ டொமைன். தென் அதுக்குள்ளாடி கிங்டம் அனிமேலியா. எது கீழே வரும், நம்ம அனிமல்ஸ் கீழே வரும், அதனால கிங்டம் அனிமேலியா. தென் ஃபைலம். எல்லாருக்குமே வந்து என்னது கார்டேட்டா, முதுகெலும்பு உள்ளதா இருக்கும், அதனால கார்டேட்டா. ஃபைலத்துல வந்து கார்டேட்டா கீழே கொண்டு வரும். தென் பிரிமேட்ஸ் கீழே கொண்டு வரும். பிரிமேட்ஸ் கீழே கொண்டு வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தாலுமே அதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து வந்து உங்களுக்கு மோரார்லெஸ் வந்து சேமா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஆர்டர் கீழே வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? தென் ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமினிடே. இந்த ஃபேமிலிக்குள்ளாடி எல்லாமே வரும் உங்களுக்கு. சிம்பான்சியும் இதுக்குள்ளாடி தான் வரும், உங்களுக்கு கொரில்லாவும் இதுக்குள்ளாடி தான் வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா? ஜீனஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹோமோ, ஸ்பீசிஸ்ன்னு சொல்லும்போது செப்பியன்ஸ். இதுக்குள்ளாடி யார் ரெண்டு பேரும் வரமாட்டாங்க, ஒரே ஃபேமிலியில இருக்கக்கூடிய சிம்பான்சியும் வரமாட்டாங்க, கொரில்லாவும் வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இந்த ஜீனஸ்க்கும் ஸ்பீசிஸ்லயும் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஹெரார்ச்சிக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பயாலஜிக்கல் நாம். ஹெரார்ச்சிக்கல் டாக்ஸா ஓகே தானே, இப்ப புரியுதா? தென் பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். சோ பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் சொல்லக்கூடிய வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா கிளாஸ் ஆர்டர் ஹெரார்ச்சிக்கல் வைஸ் ஆட்டு ஒரு ஸ்பீசிஸ வந்து ஜீனஸ் என்ன ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு இது கீழே கொண்டு வந்து வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நேம் வந்து கொடுத்தா மட்டும் அதை வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ அந்த பர்பஸுக்காக கொண்டு வந்ததுதான் வந்து என்னது பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாமனாலே உங்களுக்கு என்னது கிவிங் நேம்.
ஓகேங்களா? ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஸ்பீசிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் பை கிவிங் த லத்தின் ஆர் லத்தினைஸ்டு சயின்டிபிக் நேம். ஸோ மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர்னு சொல்லக்கூடியது. வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தை வந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னது ஐடென்டிஃபை பண்ணணும், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்க, பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு ஸ்பீசிஸுக்கு வந்து அவங்க டிஃப்ரெண்ட் நேம் வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுல வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இதை டிஸ்கவர் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல் லின்னேயஸ். அவர் வந்து காமனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எவ்ரி ஸ்பீசிஸ் ஹேவ் டூ பார்ட்ஸ். ஓகேங்களா? சோ எல்லா ஸ்பீசிஸுக்குமே வந்து ரெண்டு நேம் இருக்கும். ஒன் இஸ் ஜெனரிக் நேம், அனதர் ஒன் இஸ் ஸ்பெசிபிக் எபிதெட்டிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்பீசிஸ் நேம். அதர்வைஸ் என்னது ஸ்பீசிஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஜெனரிக் நேம்னா ஜீனஸ் நேம், ஸ்பெசிபிக் எபிதெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இந்த ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேர்டோட பேர் தான் வந்து என்னது எபிதெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்றோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த கிரேட் அப்படிங்கறத வேர்டை வந்து என்ன சொல்லலாம், எபிதெட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அலெக்சாண்டர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வந்து என்னது டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? சோ அந்த அப்படியே டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதுனாலதான் அதை வந்து என்னது எபிதெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஸ்பெசிபிக் எபிதெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஒரு ஸ்பீசிஸ வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. அது எந்த மாதிரிப்பட்ட ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றது டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? சோ அதனாலதான் அதை வந்து எபிதெட்னு கொடுத்துருக்காங்க. அந்த எபிதெட்டோட மீனிங் இதுதான். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஒரு ஸ்பீசிஸ் வந்து ரெண்டு நேம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ் நேம் சொல்றோம், செகண்ட் நேம் வந்து என்னது ஸ்பீசிஸ் நேம் வந்து சொல்றோம். ஓகேங்களா? இதுல வந்து சர்டன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேங்களா? சோ ஏன் வந்து லத்தீன் வேர்டை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டெட் லாங்குவேஜ். அதனாலதான் வந்து லத்தீன் வேர்டு வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சயின்டிபிக் நேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலேட்டட் ட்ரீட்டட் அஸ் லத்தீன். ஓகேங்களா? லத்தீன்ல தான் இருக்கும். ஸோ இட்டாலிசேஷன் ஆர் அண்டர்லைனிங். ஸோ நம்ம டைப் பண்றதா இருந்தா வந்து இட்டாலிக்ல வந்து டைப் பண்ணணும். ஹேண்ட் ரைட்டர்ல பண்றதா இருந்தா அந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி பண்ணணும். கேபிட்டலைசேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பவுமே வந்து என்னது கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இந்த ஸ்பெசிபிக் எபிதெட்டா இருந்ததுன்னு ஆல்வேஸ் பிகின் வித் லோவர் கேஸ் லெட்டர்ல வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? யூனிக்னஸ் ஈச் ஸ்பீசிஸ் ஹாஸ் யூனிக் பைனாம binomial name வந்து no two different species can have the same binomial. இப்போ வந்து ஒரே ஸ்பீசிஸ் ரெண்டு ஸ்பீசிஸுக்கு வந்து சேம் நேம் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்பீசிஸுக்கு ஒரு நேம் தான். ஓகேங்களா? அத்தாரிட்டி அண்ட் டேட். ஸோ அதோட டேட் அத்தாரிட்டி எல்லாமே இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோமோ செப்பியன்ஸ்னு எழுதுறோம்னா ஹோமோ அப்படிங்கறது வந்து அந்த ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். அந்த செப்பியன்ஸ் எஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல தொடங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர். செகண்ட் ஸ்பீசிஸ் நேம் வந்து எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது யார் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களோட நேம், தென் கமா போட்டுக்கணும், தென் இயர் போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ரிவேஷன் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன். இப்போ காமன் ஸ்பீசிஸா இருந்ததுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டாட் போட்டு செப்பியன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஹைச் டாட் செப்பியன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னு ஒண்ணு படிக்கிறோம்னா பி டாட் போட்டு வைவாக்ஸ். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்னு சொல்லும்போது பி டாட் ஃபால்சிபேரம். ஸோ இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஈஸியா வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. தென் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு சயின்டிஸ்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அப்படி காமன் நேம் கொடுத்திருந்தாதான் ஒரு 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 சயின்டிஸ்டுக்கும் இன்னொரு சயின்டிஸ்டுக்கும் இடையில அதை வந்து என்னது ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எவல்யூஷனரி இன்சைட் எந்த மாதிரி அது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும்.
Then information retrieval. So standardized system facilitate the retrieval of information about specific organisms. ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கும். தென் கன்சர்வேஷன், பாதுகாக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோ வந்து உங்களுக்கு என்னது நாமன் கிளச்சர். ஓகேங்களா. பயாலஜிக்கல் நாமன் கிளச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இவ்வளோ ஓகே தானே? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து உருவாகி இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நாட் ஒன்லி த ஹியூமன் பீயிங்ஸ் பட் ஆல்சோ எவ்ரி ஸ்பீசிஸ். ஓகேங்களா. ஒரு ஒரு சிங்கிள் செல்லுல இருந்து எப்படி வந்து ஒரு ஹியூமனாட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு டைகரா இருந்தாலும் சரிதான், ஒரு கேட்டா இருந்தாலும் சரிதான், எப்படி ஒரு சிங்கிள் செல்லுல இருந்து ஒரு ஒரு டைகராட் அது வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகேங்களா. சோ இல்ல ஒரு கேட் ஆட் ஃபார்ம் ஆகி இருக்கு, இல்ல ஒரு பிளான்ட் ஆட் ஃபார்ம் ஆகி இருக்கு, ஏதோ ஒண்ணு ஒரு சிங்கிள் செல்லுல இருந்து எப்படி வந்து ஒரு லெவல் ஆட் ஃபார்ம் ஆகி ஒரு 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 என்னது கம்ப்ளீட்டா ஆர்கானிசம் ஆட் வந்து மாறி இருக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து என்னது லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதோட கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஒரு சிங்கிள் செல்லுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டெவலப் ஆகி இருக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா. ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படிதான் ஆகுது, சிங்கிள் செல்லுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது வந்து தெரியும். இங்க சிங்கிள் செல் அப்படின்னு ஃபார்ம் ஆகணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடக்கணும். ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஏபாட்டிக்கா இருந்தாலும் சரிதான், பயோட்டிக்கா இருந்தாலும் ஒரு என்னது ஒரு கெமிக்கல் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆட்டம்ல இருந்து தான் ஒரு சிங்கிள் ஆட்டத்துல இருந்து தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ நம்மளோட ஒரு சிங்கிள் செல் உருவாகுறதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாகுது. ஓகேங்களா. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது வந்து சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த மூணுமே இருக்கிறது தான் வந்து என்னது ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா. இதை வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டம்ல வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா. புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ். இது வந்து இவ்வளவு சேர்ந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து உருவாகுது. சோ அதுல இருந்து ஒரு ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா units of matter that retain the chemical properties of an elements. ஓகேங்களா. சோ எதை தக்க வச்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா retain the chemical properties. ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் which are essential for life. ஒரு லைஃபுக்கு எதெல்லாம் எசென்ஷியலா இருக்குதோ அது எல்லாமே வந்து ஒரு ஆட்டம்குள்ளாடி இருக்கும். ஓகேங்களா. சோ இப்போ வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா இருந்தது ஆட்டமாட் கன்வெர்ட் ஆகியிருக்கு. தென் இந்த ஆட்டம் எல்லாமே சேர்ந்து மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஹைட்ரஜன் வந்து எத்தனை மாலிகூல் இருக்குது, ஆக்சிஜன் வந்து எத்தனை மாலிகூல் இருக்கு, நைட்ரஜன் வந்து எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னது மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹவு மெனி டைம்ஸ் வந்து அது வந்து பிரசன்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, லைக் வாட்டர். வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. சோ எத்தனை மாலிகூல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருக்குது அப்படிங்கறதையும் வந்து அதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு. சோ கார்பன் ஒண்ணு இருக்குதா, டை ஆக்சைடு ரெண்டு வந்து 2 மாலிகூல்ஸ் ஆக்சிஜன் இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து எடுத்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இது இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் லெவல் அப்படின்னு சொல்றது. கெமிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சப் அட்டாமிக்ல இருந்து தொடங்கி அட்டாமிக் தென் மாலிகூல்ஸ் இது எல்லாமே சேர்ந்ததான் வந்து என்னது கெமிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. தென் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கனல் லெவல். ஓகேங்களா. ஆர்கனல் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க ஆர்கனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. செல் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது.
அந்த ஆட்டத்துக்குள்ளாடி என்னது எசென்ஷியலா லைஃப்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எத்தனை மாலிகூல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறதையும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? செல்லுக்குள்ளாடி என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் இருக்கும்? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து என்னது செல் ஆர்கனல்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் வித்தின் செல், செல்லுக்குள்ளாடி இருக்கக்கூடிய that perform specific function. அது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து என்னது ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகுறது அதோட ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து என்னது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரிபோசோம் அப்படின்னு சொல்லணும் புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய. சோ இது வந்து என்னது ஆர்கனல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய. தென் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலார் லெவல். இப்ப செல்லுக்குள்ளாடி ஆர்கனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியாச்சு. இனி வந்து செல் வந்து ஃபார்ம். ஓகேங்களா? செல்லுலார் லெவல் the fundamental unit of structure and function of in all living organism. எல்லா லிவிங் ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொன்னாலே செல் தான். ஓகேங்களா? இட் இஸ் த சுமாரஸ் என்டைட்டி தட் கேன் இண்டிபெண்டன்ட்லி கேரிட் அவுட் ஆல் லைஃப் ப்ராசஸ். ஸோ ஒரு செல்லுக்குள்ளாடி எல்லா லைஃப் ப்ராசஸும் நடக்கும். இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், அந்த செல்லுக்குள்ளாடி எனர்ஜி ஃபார்ம் பண்றது நடக்கும். தென் வந்து என்னது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகக்கூடியது நடக்கும். இப்போ ஒரு செல்லுலையுமே எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்கும். ஓகேங்களா? ஒரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு செல்லுக்குள்ளாடியே எல்லா ஃபங்க்ஷனும் வந்து கேரி ஆகும். ஓகேங்களா? இப்ப செல்ல வந்து மெயினா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரான் செல் இருக்கு, எரித்ரோசைட் இருக்குது, பிளான்ட் ரூட் செல் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? முதல்ல வந்து உங்களுக்கு கெமிக்கல் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து ஆர்கனல் லெவல் சொல்றாங்க. தென் வந்து என்னது செல்லுலார் லெவல் வந்து சொல்றாங்க. தென் டிஷ்யூ லெவல். டிஷ்யூ லெவல்னாலே கொஞ்சம் செல் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் டிஷ்யூ ஆட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ். இங்க வந்து நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமிலர் செல் எல்லாம் சேர்ந்துதான் வந்து என்னது டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தட் ஒர்க் டுகெதர் டு பெர்ஃபார்ம் இன் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்ப டிஷ்யூ நியூரான் செல்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப நியூரான் செல்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் ஒன்னே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பிளட் செல்ஸ்ன்னு சொல்றோம். பிளட் செல்ஸ் எல்லாமே ஒன்னே மாதிரி இருக்கு. பிளட் செல்ஸ் மாதிரி நியூரான் செல்ஸ் இருக்காங்க. நியூரான் செல்ஸ் எல்லாமே ஒன்னே மாதிரி இருக்கு. பிளட் செல்ஸ் எல்லாமே ஒன்னே மாதிரி. ஓகேங்களா? நியூரான் செல்ஸ் போல பிளட் செல்ஸ் இருக்கு. இந்த டிஷ்யூவோட ஃபார்ம் ஆகுறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் செல்ஸ் ஒன்னே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எபித்தீலியல் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, கனெக்டிவ் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, மசில் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, நர்வ் டிஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் ஆர்கன் லெவல். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து எதாட்ட கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? The distinct structure composed of two or more different types of tissues. ஓகேங்களா? work together. So இது எதுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து என்னதான் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்றது. ஓகேங்களா? ஹார்ட், ஸ்டொமக், லங்ஸ், பிரெயின் அண்ட் லிவர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பிளட் பம்ப் பண்றதுக்கு ஹார்ட். ஓகேங்களா? இப்ப டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எங்க நடக்கும் ஸ்டொமக்ல நடக்கும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ரெஸ்பிரேஷன் எல்லாமே எங்க நடக்கும் லங்ஸ்ல நடக்கும். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஆர்கன் வந்துடுச்சு, ஆர்கன் சிஸ்டம் லெவல். சிஸ்டம் சொல்லக்கூடியது சம் ஆர்கன் எல்லாமே சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஆட் வந்து மாறும். ஓகேங்களா? இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, தென் வேற என்ன சிஸ்டம் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கு. அதுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தென் ஆர்கானிசம் லெவல். இதுதான் நாம. ஓகேங்களா? ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஆர்கானிசம் ஆட்டி எப்படி கன்வெர்ட் ஆகும். இந்த டிஃபரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கன் ஆட் வந்து ஃபார்ம். ஓகேங்களா? an individual living being representing the highest level of organization. சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய லோவஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது உங்களுக்கு கெமிக்கல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆர்கானிசம் லெவல் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல். ஓகேங்களா?
ஆல் த ஆர்கன் சிஸ்டம் ஒர்க் டுகெதர் இன் கோஆர்டினேட்டட் மேனர். எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டர் மேனர்ல நடந்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து கம்ஃபர்டபுளாட்டு வந்து போக முடியும். ஓகேங்களா? ஒரு ஹெல்தி லைஃபை வந்து நாம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான். ஹியூமன், டாக், ட்ரீ எல்லாத்துக்குமே வந்து டிஃபரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் மட்டும் கண்டப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம், அதாவது இந்த கேட்சு, டாக், ட்ரீ, பாக்டீரியம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்றதா வந்து என்னது பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆல் த இண்டிவிஜுவல் ஆஃப் சிங்கிள் ஸ்பீசிஸ் லிவிங் இன் ஏ ஸ்பெசிபிக் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா. இப்ப நம்ம ஏரியால நம்ம மட்டுமா இருக்கிறோம் இல்ல இல்லையா? நாம இருக்கிறோம், நம்ம கூடவே கேட் இருக்குது, டாக் இருக்குது, பேட்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த இதைதான் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி. கம்யூனிட்டி ஆர் population of various species living and interacting in a particular area. So நம்ம வாழ்றது என்ன, வாழ்றது வந்து பாப்புலேஷன்னா நம்ம வாழ்றதுக்கு மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? இப்ப நாம வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணும்? வாட்டர் வேணும், ஏர் வேணும், இது கூட எல்லாமே நம்ம சன் வேணும், இது கூட எல்லாமே நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் நம்மளால சர்வை பண்ண முடியும். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றது கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Then ecosystem. A community of living organism interact with other non-living physical environment. So other so கம்ஃபர்டபுளா சர்வைவ் ஆகுறதுக்கு மற்ற இது கூட நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்றோம், அது வந்து எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? தென் பயோஸ்பியர். பயோஸ்பியர்னா இந்த எர்த் முழுசா மாட்டு எந்த மாதிரி கவர் ஆகியிருக்கு, லேண்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது, எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஒரு டைவர்சிட்டி வந்து உருவாகும். ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு டைவர்சிட்டி உருவாகுது, அது வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆர்கனல் லெவல். ஆர்கனல் லெவல் மீன்ஸ் இன்சைட் தி செல், செல்லுக்குள்ள அடி அந்த ஆர்கனல்ஸ். இப்போ மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் சொல்லுவோம். அப்படியா? ஆமா ஆமா, மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஆர்கனல் லெவல், இது வந்து ஆர்கனல் லெவல். இது ஆர்கனல் லெவல்ல இந்த பர்டிகுலர் இப்போ ரிபோசோம்னு சொல்லும்போது அதுல வந்து என்ன நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஏரியா தான் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? சோ இதெல்லாமே சேர்ந்து இன்சைட் தி செல், செல்லுக்குள்ளாடி ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலார் ஸ்ட்ரக்சர். என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்கனல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்கனல் லெவல் முடிச்சுதான் நமக்கு என்ன செல்லுலார் லெவல் வந்து தொடரும்.